Xiaomi அவங்களோட flagship phone line சீரிஸான Xiaomi 14 சீரிஸில் Xiaomi 14 and 14 Ultra அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. 14 Ultra பற்றி ஆல்ரெடி டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம். நான் ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் Xiaomi 14 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்தவரை 13 சீரியஸ்க்கும் இந்த 14 சீரியஸில் 14க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Xiaomi 14 6.36 இன்ச்சஸ் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த பிக்சலோட டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச். நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் கூட எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு 3000 நிட்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்பிளே போகும், அதாவது பீக் பிரைட்னஸ். அண்ட் அடிஷ்னலாக HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் இவ்வளோ கொடுத்ததுக்கு டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை Xiaomi 14 Ultraவும் சரி Xiaomi 14லேயும் சரி சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Snapdragon 8 Gen 3ல் ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் LPDDR5 ரேமும் அண்ட் ஸ்டோரேஜுக்கு 512 GB வரைக்கும் UFS 4.0 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை Xiaomi 14ல் லைக்காவோட டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக்காவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட சப்போர்ட்டோடு இருக்குது. அண்ட் அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.6. அண்ட் செகண்டரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த செகண்டரி சென்சர் 75mm ஃபோக்கல் லென்த் உள்ள ஃப்ளோட்டிங் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். அண்ட் இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக நீங்கள் 115 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வழக்கம்போது 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டரும் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 4610 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்குது. அண்ட் சேம் ஒயர் சார்ஜிங் பொறுத்தவரை உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர் சார்ஜிங் அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 ஜஸ்ட் 31 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். அடிஷ்னலாக Xiaomi 14க்கு உங்களுக்கு 5G சப்போர்ட், Wi-Fi 7 அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 அண்ட் Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே Xiaomiயோட ஓன் UAயான HyperOS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Xiaomi 14க்கும் 14 Ultraவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கேமரா செட்டப் கம்ப்ளீட்டாக டிஃபராக இருக்குது. மற்றபடி சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் சைஸ். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு MWCயில் மட்டும் தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் March 7th லான்ச் பண்ண போகிறாங்க. Xiaomi 14 Ultra எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல. பட் Xiaomi 14 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகுது. இந்தியன் ருபீஸ் லான்ச் ஆகும்போது ஒரு 75,000 லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் இதில் கார்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீலாக தான் தெரியுது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.